அனைவருக்கும் வணக்கம். சாலரி சர்வீஸ்ல நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராம்ஸில் நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட கைட்லைன்ஸ் என்ன, அதில் வந்து ஸ்டாஃப் நர்சஸ் என்னென்ன கொஷின்ஸில் அவாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியாவில் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்க்கலாம். இந்த க்ரைட்டீரியா அப்படின்னா என்ன, எந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம், அதாவது விண்டோ பீரியடில் எவ்வளோ நாளுக்குள்ளே அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அவங்க விண்டோ பீரியடில் இருக்காங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் கழித்து அவங்களுக்கு பார்க்கலான்னா 12 வீக்ஸ். 12 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் க்ரைட்டீரியா ஃபார் செக்கிங் விண்டோ பீரியட்ஸ். விண்டோ பீரியடில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ நாள் கழித்து பார்க்கணுன்னா 12 வீக்ஸ். இப்போ ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளட் சாம்பிள் வந்து ஐசிடிசி சென்டருக்கு கொடுத்தாச்சே, அவங்க வந்து என்னென்ன க்ரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணி வந்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குற பிளட் சாம்பிள் வந்து ஐசிடிசி சென்டருக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட க்ரைட்டீரியா ஃபாலோஅப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிளட் சாம்பிள் ரீச் ஆன உடனே வந்து அவங்க வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம், நர்சிங் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி, அந்த கிளைண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு போஸ்ட் டெஸ்ட்டு, அதாவது டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் அந்த ஐசிடிசி கவுன்சிலர் போயிட்டு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். இதுதான் வந்து க்ரைட்டீரியா ஃபாலோடு பை த ஹெச்ஐவி பாசிட்டிவ் இன் கிளைண்ட்ஸ் ஐசிடிசி கவுன்சிலரோட ரோல் க்ரைட்டீரியா இதுதான். இந்த நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் வந்து இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து அதை வந்து பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் பாசிட்டிவான பிளட்டை வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெக்னென்ட் உமன் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க, டெலிவரிக்கு பெயினோட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்றத அது இது வரைக்குமே எந்த டெஸ்ட்டும் பண்ணலைன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், விண்டோ பீரியடில் என்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த சாம்பிளை வந்து நியர்பை ஏஆர்டி சென்டருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும், மறுபடியும் அது எப்படி ஐசிடிசி கவுன்சிலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேட்ட ஒவ்வொரு கொஷினுமே வந்து ஸ்டாஃப் இன்டர்வியூ கொஷின்ஸில் வருது. ஏன்னா நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் போயிட்டு பாருங்கள், எல்லாமே ஸ்டாஃப் இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல். இப்போ வந்து ஒரு மதர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெச்ஐவி பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக எதுவுமே தெரியாது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க. அவங்களுக்குமே தெரியாது நம்ம இது வரைக்கும் ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ஒரு மதர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து எமர்ஜென்சியாக வந்திருக்காங்க. இப்போ வந்து லேபர் கேஸ்ன்னு வச்சுக்கலாம். எமர்ஜென்சியாக வந்திருக்கிறக்குள்ள அவங்களுக்கு ஹெச்ஐவி பற்றி எதுவுமே தெரியாது, இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோமா, அது எதுக்காக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு பேசிக் விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் டெஸ்ட்டு ஹெச்ஐவி டெஸ்ட்டை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெச்ஐவினா என்ன, எய்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கவுன்சிலிங்கை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த நாள் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேஸ் அன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு டெஸ்ட் எடுத்து நம்ம வந்து சாம்பிளை ஹெச்ஐவி டெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி வந்து இந்த CD4 செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்லைன் ஹெச்ஐவி டெஸ்ட்டை வந்து எப்படி அந்த பிளட் சாம்பிளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஹவு டு டிரான்ஸ்போர்ட் த ஹெச்ஐவி டெஸ்ட்டு. இப்போ பாசிட்டிவாக இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கிற கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ்டு டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து நம்ம பிளட் சாம்பிள் அவங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஹோல் பிளட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ETTA இருக்கக்கூடிய அந்த வேக்கம் டியூப்பில் வந்து நம்ம எடுத்துடுறோம். அதை எடுத்து கோல்டு பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு பாக்ஸில் வந்து அந்த சாம்பிளை வச்சு த்ரோ த மெசஞ்சர் மூலயமா வந்து நியர்பை ஏஆர்டி சென்டருக்கு வந்து நம்ம கொடுத்து அனுப்புகிறோம். அது வந்து வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம பிளட்டு எடுத்ததுலேருந்து அந்த இடத்துக்கு நியர்பை ஏஆர்டி சென்டருக்கு போயிட்டு
சேர்ந்துருக்கா அப்படின்றதாவும் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களான்னா, வேக்கம் இடிடிஏ இருக்கக்கூடிய வேக்கம் டியூப்பில் நம்ம அந்த ஹோல் பிளட் சாம்பிளை எடுக்கணும். நியர்பை ஏஆர்டி சென்டருக்கு வந்து நமக்கு என்ன நியர்பை ஏஆர்டி சென்டர்னு தெரிஞ்சிருக்கணும். கோல்டு பாக்ஸில் வச்சு நாம் கொடுத்து அனுப்பியிருக்கணும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இடத்துல போய் ரீச் ஆகிடுச்சா அப்படின்றதாவும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து நம்ம மெத்தட் என்ன மாதிரி மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறோம். அதாவது டிரான்ஸ்போர்ட்டு இப்போ ஏஆர்டி சென்டருக்கு வந்து நம்மளோட ஹெச்ஐவி டெஸ்ட்டு பண்ணக்கூடிய பிளட்டை வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்றது இதுதான். எந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த நியூ பார்ன்ஸ்க்கு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, என்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராமில் எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து நியூ பார்ன்ஸுக்கு எப்படி என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க, அது ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸு ஆஃப் சைல்ட் ஏஜும் 6 மந்த் ஆஃப் ஏஜும் வந்து வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து நியூ பார்ன்ஸ்க்கு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுற அந்த ஏஜ் அந்த க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் ஓல்டு அண்டு 6 மந்த் ஓல்டு. இந்த பீரியடில் தான் வந்து நியூ பார்ன்ஸ்க்கு ஹெச்ஐவி இருக்கான்றத டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராமில் எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து நியூ பார்ன்ஸுக்கு எப்படி என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க, அது ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸு ஆஃப் சைல்ட் ஏஜும் 6 மந்த் ஆஃப் ஏஜும் வந்து வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து நியூ பார்ன்ஸ்க்கு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுற அந்த ஏஜ் அந்த க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் ஓல்டு அண்டு 6 மந்த் ஓல்டு. இந்த பீரியடில் தான் வந்து நியூ பார்ன்ஸ்க்கு ஹெச்ஐவி இருக்கான்றத டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கிளைண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்றத வந்து எந்த மாதிரி மெத்தடில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றது வந்து ஸ்டாஃப் அவேராக இருக்கணுன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா ப்ரெக்னென்ட் உமனுக்குமே நம்ம வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறக்குள்ள யாருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கோ அந்த மதரோட பிளட் சாம்பிளை வந்து நியர்பை ஏஆர்டி சென்டருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா பேஸ்லைன் CD4 செல்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சாம்பிளை வந்து நியர்பை ஏஆர்டி சென்டருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குற பிளட் சாம்பிள் வந்து ஐசிடிசி சென்டருக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட க்ரைட்டீரியா ஃபாலோஅப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் சாம்பிள் ரீச் ஆன உடனே வந்து அவங்க வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம், நர்சிங் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி அந்த கிளைண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு போஸ்ட் டெஸ்ட்டு அதாவது டெஸ்ட்டு முடிஞ்ச அப்புறம் அந்த ஐசிடிசி கவுன்சிலர் போயிட்டு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். இதுதான் வந்து க்ரைட்டீரியா ஃபாலோடு பை த ஹெச்ஐவி பாசிட்டிவ் இன் கிளைண்ட்ஸ் ஐசிடிசி கவுன்சிலரோட ரோல் க்ரைட்டீரியா இதுதான். இந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டில் பேஸ்லைன் CD4 செல் கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவுண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுமா? இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம் ஹெச்ஐவி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம சிங்கிள் டெஸ்ட்லேயே வந்து நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் எடுத்துருக்கக்கூடிய பிளட்டில் அதே பிளட்டை வந்து 3 டைம் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஆன்டிஜென்ஸ் யூஸ் பண்ணி பிரின்சிபல்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி வந்து 3 டைம்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த 3 டைம்ஸ்லுமே 3 மெத்தட்லுமே பாசிட்டிவ் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஹவு டு டிக்ளேர் த ஹெச்ஐவி பாசிட்டிவ் இன் மெத்தட்ஸ் எப்படி வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது. 3 டைம்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் ஆன்டிஜென்ஸை யூஸ் பண்ணி 3 டைம்ஸ் பண்ணுறாங்க. அந்த 3 டைம்ஸுமே வந்து ஒரே பிளட்டு தான், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துக்கூடிய பிளட்டை வச்சு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுறக்குள்ள அதில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ் ஹெச்ஐவி பாசிட்டிவ். இந்த நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் வந்து இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோன்னா எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து அதை வந்து பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் பாசிட்டிவான பிளட்டை வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெக்னென்ட் உமன் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க, டெலிவரிக்கு பெயினோட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்றத அது இது வரைக்குமே எந்த டெஸ்ட்டும் பண்ணலைன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், விண்டோ
பீரியடில் என்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த சாம்பிளை வந்து நியர்பை ஏஆர்டி சென்டருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும், மறுபடியும் அது எப்படி ஐசிடிசி கவுன்சிலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேட்ட ஒவ்வொரு கொஷினுமே வந்து ஸ்டாஃப் இன்டர்வியூ கொஷின்ஸில் வருது. ஏன்னா நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் போயிட்டு பாருங்கள், எல்லாமே ஸ்டாஃப் இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல்.